நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்னவென்று பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை தமிழகத்தில் அமைக்கப்படவில்லை என்கிற பாமக நிறுவனர் ராமதாஸினுடைய குற்றச்சாட்டை முன்வைத்து இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்கிற 4 சிறப்பு விருந்தினர்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். பாமகவிலிருந்து மூத்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கல்வியாளர் பேராசிரியர் லெனின் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மருத்துவர் அருணாச்சலம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்கத்திலிருந்து ரவீந்திரநாத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நால்வரையும் இந்த கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. பாலு சார், ஆரம்பிக்கலாம். உலகத்தரமான மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் இல்லை என்கிற கோரிக்கை அல்லது குற்றச்சாட்டு இப்ப வைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை. கடந்த 50 ஆண்டுகளில் முதலமைச்சராக இருந்தவர்கள் பல்வேறு நேரங்களில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்ற பொழுது அறிஞர் அண்ணா அவர்களை தவிர மற்ற அனைவருமே தனியார் மருத்துவமனையில் மருத்துவத்திற்காக சேர்ந்தது தான் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இதற்கு ஒரு தரமான ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவரோ ஒரு ஆளுநராக இருக்கக்கூடியவரோ அவர்கள் சென்று மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தரமான ஒரு அரசு மருத்துவமனை வேண்டும் என்பது என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். இது சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்பது தமிழ்நாட்டினுடைய 7 கோடி மக்களுக்குமான மருத்துவ சிகிச்சைகள் உயர்தரத்தில் இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை ஒரு புறம், உலகத்தரமான மருத்துவமனை இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இரண்டாவது. இந்த ரெண்டில் நீங்க எதை முன்வைக்கிறீங்க? அது இரண்டுமே ஒன்றோடு ஒன்று கலந்தது தான். இது ஒன்றும் வேறுபட்டதில்லை. உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை இருந்தால் எல்லோரும் சென்று அந்த இடத்துல இருப்பார்கள். சரி, இன்றைக்கு என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், அரசு மருத்துவர்கள் அரசு மருத்துவமனை என்று சொன்னாலேயே அது ஏதோ அடிநிலையில் தாழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக கட்டப்பட்ட ஒரு இலவச மருத்துவமனை என்ற தோற்றம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட ஜெயலலிதா அவர்களுக்கு சிறந்த மருத்துவர்கள் வெளிநாட்டிலிருந்தும் மற்றும் எய்ம்ஸிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பார்வை என்னவென்றால், முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு மருத்துவம் செய்யக்கூடிய அளவிற்கு சென்னை மருத்துவக் கல்லூரியிலையோ அல்லது ஸ்டான்லியிலையோ அல்லது ராயாப்பேட்டாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலையோ கீழ்ப்பாக்கு இருக்கக்கூடிய மருத்துவமனையிலையோ மருத்துவர்கள் இல்லையா? தரமான மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் இருந்தாலும் கூட அவர்கள் அதற்கு இந்த சிறப்பு மருத்துவர் என்ற இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு அரசு மருத்துவமனையில் மருத்துவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சாமானிய மக்களுக்கு வைத்தியம் பார்ப்பவர்களுக்கு மட்டுமே அவர். ஓகே, பாலு அவர்களுடைய குற்றச்சாட்டும் சரி, ராமதாஸுடைய குற்றச்சாட்டும் சரி, அரசு மருத்துவமனைகள் பொது மருத்துவமனைகள் ஆகலை அப்படிங்கிறதான். பொது மருத்துவமனைங்கிறது யார் வேண்டுமானாலும் போய் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அளவுக்கான நிலைமையில இல்லைங்கிறத முதல்ல இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் மருத்துவத்துறைக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறது பொருந்தாது. இன்னைக்கு எந்த அரசியல்வாதி, எந்த அரசியல் கட்சி தலைவர், எந்த ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு ஒரு ட்ரெயினில் போகிறாங்க? சாதாரண பாமரன் இன்னைக்கு திருநெல்வேலி போகணும்னா அவன் ட்ரெயினில் தான் போக முடியும். அவன் வேணால் சொந்த கார் இருந்தால் காரில் போகலாம். மற்றவங்களாம் இப்போ ஹெலிகாப்டரில் போகிறது தானே வசதியாக போச்சுது. அதை தாண்டி விமானத்தில் போகிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. ட்ரெயினில் போகிற எம்எல்ஏ எம்பியே கிடையாது இன்றைக்கி. இது அடித்தட்டு மக்களுக்கும் மேல்தட்டு மக்களுக்குமான இடைவெளி. இதை மருத்துவத்துறைக்கு மட்டும் தனியாக பார்க்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே நேரத்தில் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனைகள், வெறும் கட்டடம் மட்டுமே உலகத்தரம் வாய்ந்தது என்றால் ஓமந்தூராருக்கு இணையான ஒரு கட்டடம் இன்று தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. ஏன்னால் அது தலைமைச் செயலகத்துக்காக ஜெர்மானிய கலை நுட்பங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அப்போ அதை நம்ம உலகத்தரம் வாய்ந்துன்னு சொல்ல போகிறோமா? இல்லை எய்ம்ஸ்னு ஒரு பேர் வச்சு அதுக்கு பேரை வச்சிட்டோம்னா அது ஒரு உலகத்தரம் வாய்ந்துருமா? மருத்துவர்கள், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள் முக்கியமானவர்கள் ஒரு மருத்துவமனையில். அவர்கள் இங்கு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள் இன்று அரசு மருத்துவமனைகளில் தாராளமாக இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மாற்று கருத்து எங்கே வருகிறது என்றால், ஒரு சாதாரண மனிதனோடு நான் சென்று அமர முடியுமா? அங்கிருக்கும் சுகாதார சூழ்நிலைகள் சரியில்லை. அது பாமரனுக்காக மட்டுமே படைக்கப்பட்டிருக்கிறது. அதை மாற்ற முடியவில்லை. ஏனென்றால் அதற்கான நிதிகள் ஒதுக்கப்படவில்லை. அதற்கான சரிபார்ப்பு நிலைகள் சரியாக இல்லை. ஆகவே ஆனால் கட்டடங்களை தாண்டி வருவோம். அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் இணைந்த மருத்துவமனைகள் அனைத்திலுமே இன்று அமெரிக்காவிலே அல்லது ஒரு தனியார் மருத்துவமனையில் இருக்கும் அத்தனை கருவிகளும் வந்துவிட்டன. சிடி ஸ்கேன் வரைக்கும். எம்ஆர்ஐ என்பது
ஒரு 4, அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி வரைக்கும் எம்ஆர்ஐ வந்து விட்டது. திருநெல்வேலி எனக்கு தெரியாது, மதுரை வரைக்கும் எம்ஆர்ஐ வந்துருச்சு. எம்ஆர்ஐ தான் ஒரு உச்சக்கட்ட பரிசோதனை, மனிதனுக்கு உடல் நோயாளிக்கு தேவையானது கிடைக்கிறது. பாமரனுக்கு தேவையானது கிடைக்க செய்த அதே நேரத்தில் அதை இப்போ அரசு பள்ளிகளில் போய் ஒரு சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, திறமையான ரொம்ப முதிர்ச்சியான மருத்துவர்கள் இருக்கிறாங்க, கட்டமைப்புகளோ வசதிகளோ சுகாதாரமோ இருந்திருந்தால் அது சாத்தியக்கூறு உண்டு. ஆனாலும் கூட அப்போதும் இந்த தலைவர்களோ முதல்வர்களோ வரமாட்டார்கள் அப்படிங்கிறதா உங்களுடைய அரசு பள்ளிகளில் அரசு மருத்துவர்களுக்கு, அரசு பள்ளிகளில் அரசு அதிகாரிகளின் பிள்ளைகளோ அரசியல்வாதிகளின் பிள்ளைகளோ சேரவில்லையே ஏன் என்ற ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்குமானால் இதற்கும் ஒரு பதில் கிடைக்கும். ஓகே ரவீந்திரன் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தலைவர்கள் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளை அணுகாமல் இருப்பதற்கு பிரத்யேக காரணங்கள் ஏதேனும் இருக்கிறதா? இப்போ பொதுவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னன்னாக்க இன்றைக்கி எல்லா அரசியல் தலைவரும் அப்படி இல்லை. இன்றைக்கி மரியாதைக்குரிய தோழர் நல்லக்கண்ணு, இந்திய கமிஷன் மூத்த தலைவர், அவர் கண் மருத்துவம் இந்த பதில நீங்கள் இப்படி சொல்லி ஆரம்பிப்பீங்க நான் நினச்சேன். கரெக்டாக அந்த பதிலிருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்லை, ஏராளமான உதாரணங்கள் உண்டு. உதாரணத்தை தான் சொல்கிறேன். அவர் கண் அறுவை சிகிச்சை, கேட்ராக்ட் அறுவை சிகிச்சை எங்கே செய்யப்படுதுன்னா எழும்பூர் கண் மருத்துவமனை தான். அதே மாதிரி தோழர் தா பாண்டியன், அதுவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் பிரபலமான தலைவர்கள் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை சிகிச்சை பெறுகிறார்கள். எனக்கு நன்றாக தெரியும். அப்போ வந்து இஎம்எஸ் நம்பூத்திரிப்பாடு அவர்களுக்கு பல்வலிக்கு வந்து பொது மருத்துவமனையில் தான் கியூவில் என்ன சிகிச்சை பெற்றுக் கொண்டார். இந்த மாதிரி ஏராளமான உதாரணம் சொல்ல முடியும். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்கள் வந்து அரசு மருத்துவமனை வந்து புறக்கணிக்கிறாங்க. அரசு மருத்துவமனை தமிழ்நாட்டில் வந்து சிறந்த மருத்துவமனைகள் இருக்கானா இருக்குது, சர்வதேச தரம் வாய்ந்த மருத்துவமனைகள் இருக்கிறது. ஆனால் அந்த மருத்துவமனைகளை சர்வதேச தரம் வாய்ந்து செயல்படுத்த விடாமல் ஏதோ ஒரு கொள்கை தடுக்கிறது. அது என்ன கொள்கை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ எழும்பூர் கண் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னாக்க தெற்காசியாவிலே மிகவும் பாப்புலரான ஃபேமஸான முதல் ஆரம்பிக்கப்பட்ட மிகச்சிறந்த நிறுவனம். அதில் எல்லா விதமான சிகிச்சையும் வழங்கப்படுகிறது. இப்போ வந்து சில அடிப்படையான கருவி அங்கே இல்லை. இப்போ லேசிக் என்ற கருவி வந்து அங்கே இல்லை. நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கப்படுகிறது, வழங்கப்படவில்லை. இப்போ எழும்பூரில் இருக்கிற குழந்தைகள் மருத்துவமனை சிறந்த மருத்துவமனை. ஆனால் அங்கே வந்து சிடி ஸ்கேன் பண்ணணும்னாக்க குழந்தைகளை வந்து மயக்க மருந்து செலுத்தி தூக்க மருந்து செலுத்தி வெளியில் தான் அனுப்புகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தினா மிக சிறப்பாக செயல்பட முடியும். அதுபோல் ஸ்டான்லியில் இருக்கக்கூடிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான அந்த அமைப்பு மிகச்சிறந்த அமைப்பாக இருக்குது. அதுபோல் உறுப்புகள் கட்டானால் அதுக்கான சிகிச்சை வந்து மிக சிறப்பாக வழங்கப்படுகிறது. இவ்வாறு பல்வேறு நிறுவனங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நிறுவனங்களை மேலும் மேம்படுத்தி சாதாரண மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் மேலும் மேலும் மேம்படுத்துவதற்கு எது தடையாக இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு வந்து அரசு மருத்துவமனைகளை பொது மருத்துவமனைகளை பலகீனப்படுத்த வேண்டும், தனியார் மருத்துவமனைகளை கார்ப்பரேட் மருத்துவமனைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது சர்வதேச கொள்கையாக இருக்கிறது. அதாவது உலக வங்கி என்ற அமைப்பு வந்து இன்றைக்கு இந்தியாவில் தான் நினைக்கக்கூடிய வகையில் உலக அதாவது சுகாதார திட்டத்தை உருவாக்குகிறது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய சுகாதார திட்டம் என்பது உலக வங்கியுடைய ஆலோசனை அடிப்படையில் நடத்தப்படுகிறது. அப்போ என்னன்னாக்க அந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் தேசிய நலக்கொள்கைகள் உருவாக்கப்படுகிறது. அது 2002 வந்த நலக்கொள்கையாக இருக்கட்டும், இப்பொழுது 2015 வரக்கூடிய நலக்கொள்கையாக இருக்கட்டும். 2015 நலக்கொள்கை என்ன சொல்கிறாங்க, 3ஆம் நிலை மருத்துவ சிகிச்சையில் அவுட் சோர்சிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அரசு மருத்துவமனையில் மேம்படுத்த வேண்டாம், அங்கே செய்ய வேண்டாம், நீங்கள் வந்து தனியார் மருத்துவமனையில் அனுப்பிவிடுங்கள். அங்கே இருக்கக்கூடிய லாண்ட்ரியிலேருந்து உணவு வளங்கள்லேருந்து இமேஜிங், அதாவது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லேருந்து எல்லாம் அவுட் சோர்சிங் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இப்படி அரசு மருத்துவமனை மேம்படும். அப்போ கொள்கை எங்கிருந்து வருகிறது? அப்போ வந்து இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு புரிந்து கொண்டு நாம் வந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. வெறும் ஒரு சில கட்சியில மட்டும் குறை சொல்வதால் பிரச்சனை தீராது. தொடர்ந்து பேச திராவிட கட்சியில் மட்டுமே இது காரணம் அல்ல என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆனால் திராவிட கட்சிகள் மத்திய அரசு கடைபிடிக்கக்கூடிய கொள்கை கடைபிடித்ததால் தமிழ்நாட்டில் இந்த பாதிப்பு வந்திருக்கிறது. 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில் ஒரு உலகத்தரமான மருத்துவமனை கூட அமைக்கப்படவில்லைங்கிற குற்றச்சாட்டை பேராசிரியர் எப்படி பார்க்குறேன்? இல்லை, இது வந்து இன்றைக்கு நாடு வந்து ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இருக்குது. அதில் வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு முதுபெரும் தலைவர் வந்து இப்படி ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட ஒரு கருத்தை முன்வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு குழப்பத்தையும் தேவையற்ற அச்சத்தையும் தான் உருவாக்கும். இதே இன்றைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர்கள் நிறைய நேரத்தில் வந்து மத்திய மாநில அரசுகளில் பங்கேற்றிருக்கிறாங்க, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலலாம் இவ்வளவு அக்கறையோடும் சமூக நீதி விஷயத்தை வந்து அவங்க பேசியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து எரிகிற வீட்டில் பிடுங்கிறது ஆதாயம் என்கிற ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லைங்கிறது இல்லை இல்லை அது பேசுவதற்கான தருணம், பேசுவதற்கான நேரம் என்று இருக்கிறது. அதில் வந்து மிக குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது 50 ஆண்டுகால திராவிட இயக்க ஆட்சி தான் அப்படிங்கிற அந்த அறிக்கையினுடைய உள் நோக்கம் இருக்குல்ல, அது வந்து என்னன்னா ஒரு குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற ஒரு வேலையாகத்தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிற மதிப்பிற்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களை கூட 2013 வருஷம் வந்து இதே அப்பல்ல மருத்துவமனையில் மூச்சு திணறலுக்காக போய் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறார். அதே மாதிரி 2015 வருஷம்
மதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதே அப்பல்ல மருத்துவமனையில் போய் வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. இல்லை அதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதை வந்து இந்த தருணத்தில் சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன? இப்போ இவங்க மத்திய அரசில் பங்கேற்றிருந்தாங்க. இப்போ தோழர் சொன்னது மாதிரி மத்திய அரசில் பங்கேற்றிருந்தாங்க. அப்போ மத்திய அரசில் பங்கேற்றிருந்தப்போ இதே ஏழைகளின் நலன் காக்கிற அக்கறை உணர்வு இருந்திருந்தால் தேசிய அளவில் இருந்த நோய் தடுப்பு மருந்துகளை தயாரித்த 3 நிறுவனங்களை மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் மருத்துவராக இருக்கும்போது தான் மூடுகிற முடிவை எடுத்தார்கள். அப்போ அது வந்து ஏழைகளின் நலன் சார்ந்து எடுக்கப்பட்ட முடிவா? அப்போ இது எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இன்றைக்கு மத்திய அரசு இப்போ கடைபிடிக்கிற கொள்கைகளிலே இருக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கிற உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கையினுடைய விளைவுகள் தானே இதே தவிர இது வந்து அரசுகளையோ அல்லது திராவிட இயக்கங்களை குற்றம் சொல்றது என்பது வந்து மக்களுடைய நலன் சார்ந்து எழுப்பப்படுகிற கோரிக்கை அல்ல. மக்களுடைய நலன் சார்ந்த கோரிக்கை அல்ல. ஒரு மத்திய அமைச்சரவையில் பங்கெடுத்த ஒரு கட்சிக்கு மத்திய அரசினுடைய சுகாதாரம் சார்ந்த கொள்கைகள் மாநில அரசின் மீது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? 50 ஆண்டு கால ஆட்சியில் பொது சுகாதாரத்தை ஹெல்த் செக்டாருக்கு தமிழகம் கொடுத்திருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்ன என்பது எல்லாம் தெரிந்திருந்து இந்த சூழலில் இப்படி ஒரு அறிக்கை விடுவது அரசியல் உள்நோக்கம் கொண்டதில்லையா? இது இவ்வளவு ரொம்ப சிரமப்பட்டு தோழர் லெனின் அவர்கள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு சொல்வதற்கான அறிக்கை இது அல்ல. இது வந்து ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் பொது மருத்துவமனையில் இருந்ததை சுட்டி காட்டுகிறோம். கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தானே ஆட்சி செய்திருக்கிறது. எனவே ஏன் இது நடைபெறாமல் போனதற்கு காரணம் 2 கட்சிகள் என்ற அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்குது. திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யாத இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களில் எந்த உலகத்தரமான மருத்துவமனை இருக்கிறது? அதாவது நீங்க வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திராவிட கட்சியின் மீதான குற்றச்சாட்டை வைக்கின்ற பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு ஈடாக எங்கே இருக்கிறது என்றார். எந்த மாநிலத்தில் 50 ஆண்டுகள் ஒரு இயக்கம் மட்டுமே ஆட்சி செய்திருக்கிறது? நீங்க சொல்லுங்களேன், ஏதாவது வரிசையா சொல்லுங்களேன் பார்ப்போம். நீங்க வந்து ரொம்ப எளிமையான எனக்கான கேள்வி, நீங்க டெல்லியில எய்ம்ஸ் உதாரணம் காண்பிக்கிறீங்க. டெல்லியில உருவாக்கப்பட்ட எய்ம்ஸையும் பாண்டிச்சேரியில் உருவாக்கப்பட்ட ஜிப்மரையும் தவிர உங்களால் அடையாளம் காட்டுவதற்கு இப்போதும் பெரிய நிறுவனங்கள் இல்லாத போது எந்த மாநிலத்திலும் நீங்க முன்வைக்கிற அரசியல் நீங்க சர்வதேச தரம் எதையெல்லாம் முன்வைக்கிறீங்களோ அந்த தரத்தில் எந்த மருத்துவமனைகளும் உருவாக்கப்படல. இல்ல, அது அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஹைதராபாத்தில் எடுத்துட்டீங்கன்னா அரசு மருத்துவமனை, தரமான மருத்துவமனை அங்கே இருக்கிறது. அங்கே வந்து அரசியல்வாதிகள் உள்ளே போகிறார்களா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்கட்டும். தரமான மருத்துவமனை ஒரு மாநிலத்தில் உருவாக வேண்டும் என்ற கோரிக்கை வருகின்ற பொழுது அந்த கோரிக்கை இப்போ லெனின் கூட எல்லாத்தையும் சொல்றாரு, மருத்துவமனை வேணுமா வேணாமா? அந்த கேள்வியை முதல்ல நான் முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு தரமான எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய அறிக்கையும் சரி, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய அறிக்கையும் சரி, இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையில் மிகவும் முன்னணியில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியா தனது மருத்துவ கொள்கையை இன்னும் சொல்ல போனா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலிருந்து நரம்பு அறுவை சிகிச்சை வரைக்குமான எல்லா விஷயங்களையும் தமிழ்நாட்டை பின்பற்றணும்னு அறிக்கை விடுறாங்க. இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாடு சரியில்லைன்னு அறிக்கை விடுவது என்பது எந்த இடத்துல பொருந்தி போகிறது? நம்ம நேச்சுரலா பாக்குறோமே, அதுதான். அதனால இப்போ ரவீந்திரன் சார் சொல்கிறார்ல, தரமான மருத்துவர்கள் இங்கே இருக்கிறாங்க. இதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தனியார் துறையை ஊக்குவிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் மாநில அரசு, மத்திய அரசு எல்லோரும் இதை முயற்சி செய்தாலும் கூட அதை நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்கிறார். இப்போ லெனின் அவர்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லணும். வந்து திராவிட கட்சிகள் மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடாதுன்னு 2 செய்தியை மட்டும் சொல்கிறேன். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஜிங் வயதானவர்களுக்கான தனி ஒரு சிறப்பு மருத்துவமனை 110 கோடி ரூபாயில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மத்திய அமைச்சரவையுடைய ஒப்புதலோடு வரப்பட்டது. அதே போன்று மெட்ரோ பிளட் பேங்க் இங்கே கொண்டு வரக்கு 50 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஒரு சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்க. நீங்கள் திராவிட கட்சியை நீங்கள் வந்து ஆதரிக்கிறது தவறில்லை. மகப்பேறு மருத்துவமனை 2007ஆம் ஆண்டு 100 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது. இன்றைக்கு 9 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 100 கோடி ரூபாயை இதுவரையில் தமிழக அரசு 2 கட்சியுமே ஆட்சி செய்திருக்கிறது. பயன்படுத்தினார்களா என்பது இன்னொரு கேள்வி. இன்னொன்று, 150 கோடி ரூபாய் செலவில் மதுரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த MRK பன்னீர்செல்வம், அங்கே இருக்கக்கூடிய மேயர் எல்லோரும் சேர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சென்று அங்கே திறந்த அந்த அடிக்கல் நாட்டிய அந்த மருத்துவமனை என்னானது? இதற்கு யார் பொறுப்பு? நான் சொல்கிறேன், இன்னொன்று சொல்கிறேன், எங்கள்கிட்ட இதற்கான இடம் இல்லை. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஜிங்க்கு எங்களுக்கு சென்னையில் அதற்கான இடம் இல்லை என்று வேண்டாம் என்று திருப்பி அனுப்பினார்கள் தமிழக அரசின் சார்பில். இதே போன்று பல
திட்டங்கள் வேண்டும் என்று விரும்பி அதை வாங்கி செய்ய வேண்டிய இடத்தில் அதை செய்ய கோரிக்கை ரொம்ப எளிமையான கோரிக்கை. நாங்க அமைச்சராக இருக்கிற போது தமிழ்நாட்டுக்கு என்று பிரத்யேகமாக பல நூறு கோடிகள் செலவு செய்து ஒரு திட்டங்களை கொண்டு வர்றோம். மாநில அரசுகளுக்கு அது குறித்து அக்கறையே இல்லாத போது இந்த கேள்வி எழுப்புறது நியாயம் தானேன்னு கேட்கிறேன். இல்லை, இது ஒரு குறுகலான அரசியல் சட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னு ஒரு சாதாரண டீ கடைக்காரன்ட்ட போய் கேட்டால் சொல்லி போடுவான் இங்கே என்ன நடக்குதுன்னுட்டு. ஒரு மத்தியில் இப்போ இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கு, மாற்று கட்சிக்கு யாராவது போடுவாங்களா ஓட்டு? ஒரு கவுன்சிலருக்கு மாற்று கட்சிக்கு போடுவாங்க? ஒருத்தன் செத்த வீட்டுக்கு இன்னொரு கட்சிக்காரனுடைய செத்த வீட்டுக்கு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ போக முடியாத ஒரு சூழ்நிலை இது. முதலமைச்சர் மோசமானதுக்கப்புறம் எல்லா கட்சியும் எல்லா பத்திரிகைகளும் இப்போ அதை பற்றி வற்புறுத்தி எழுதுனதுக்கப்புறம் தான் எல்லாரும் போய் பார்க்க போயிட்டு வர்றாங்க. நம்முடைய சமுதாய அரசியல் நிலைமை வந்து படுகொலிக்கு தள்ளப்பட்டிருக்குது. ஒரு மழை நேரத்தில் இளைஞர்கள் எழுச்சியோட வந்து எந்த கட்சி எந்த இதுன்னு செய்ய முடிஞ்ச அந்த இடத்துக்கு இளைஞர்களோ சாதாரண சமூக நல தொண்டனோ வர முடியாத இடத்துல ஒரு ஜோக்கராக பார்க்கப்படுற இடத்துல தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். கட்சிகள் அந்த மாதிரி ஒரு சமுதாய ஆர்வலரை ஊக்குவிக்கிற இடத்துல எந்த கட்சியுமே கிடையாது. எந்த கட்சி ஒரு சமூக ஆர்வலருக்கு அந்த கட்சியோட அவார்டை கொடுத்துருக்கு இது வரைக்கும்? ஒரு கட்சியை சொல்லுங்க. இங்கே வந்து நடக்கிறதெல்லாம் குறுகலான 5 ஆண்டு ஆட்சிக்கான அடுத்த எலெக்ஷனுக்கான ஒரு பார்வை. ஓகே, அவ்வளவுதான். தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டில் உலகத்தரமான மருத்துவமனைகள் இல்லை என்கிற பாமக நிறுவனர் ராமதாஸினுடைய குற்றச்சாட்டினுடைய இந்த கேள்விகளுக்கு மத்திய அரசினுடைய மருத்துவம் சார்ந்த கொள்கைகளுக்கு பல திணிப்புகள் இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டும், எவ்வளவு வசதிகளாக இருந்தாலும் ஏழைகள் மருத்துவம் எடுக்கிற மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கு தலைவர்களினுடைய ஈகோ தடுக்கிறது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டையும் குறித்து கூடுதலாக பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 50க்கும் மேற்பட்ட திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில் தொடர்ச்சியாக ஒரு சர்வதேச அளவிலான தரம் வாய்ந்த மருத்துவமனை கூட அமைக்கப்படவில்லை என்கிற பாமக நிறுவனுடைய குற்றச்சாட்டு குறித்து இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாலவரிடம் கேட்பதற்கு மிக முக்கியமான கேள்வி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களான திரு நல்லகண்ணு அவர்களோ திரு தா பாண்டியன் அவர்களோ அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிற போது பாமகவினுடைய தலைவர்களால் ஏன் அது முடியாமல் போனது? அருணாச்சலம் அவர்கள் அளித்த மிக முக்கியமான கேள்வி, அது தரம் சார்ந்த ஒன்றல்ல, ஏழை எளியவர்கள் பயன்பெறுகிற மருத்துவமனையில் நாம் போய் சிகிச்சை எடுப்பதா என்கிற தலைவர்களுடைய என்ன ஓட்டம் சார்ந்ததுங்கிற குற்றச்சாட்டை இப்படி மறுப்பீங்க? அதாவது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இயல்பாக வாழ்வதும் எளிமையாக இருப்பதும் இது போன்ற அரசு மருத்துவமனைக்கு சென்று வருவது என்பதும் நாம் நிறைய பார்த்துருக்கிறோம். அதில் வந்து மறுக்க முடியாது என்ன சொல்லுங்கள். ஆனால் அதே போன்று இப்போ தேசிய அளவில் எடுத்துக்கொண்டால் இந்திரா காந்தி அவர்கள் சுட்டபோது அவர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தான் சென்றார். மன்மோகன் சிங் அவர்கள் இப்பொழுது சமீபத்தில் கூட அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது அரசு மருத்துவமனையில் தான். இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றதை சொல்கிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபொழுது அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்வதற்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் தான் அவர் சென்று அவர் மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டார். இப்படி ஒரு நல்ல ஒரு தரமான அரசு மருத்துவமனை இருந்தால் நிச்சயமாக எல்லோரும் அதை செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று, என்னுடைய கேள்வி, அப்போ ஒரு தரம் இல்லாத மருத்துவமனையில் தான் தா பாண்டியனும் நல்லகண்ணனும் அவர்களும் சிகிச்சை எடுத்துக்கொண்டார்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்லை, அப்படி கிடையாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மருத்துவர்கள் சிறந்த மருத்துவர்களாக எல்லா மருத்துவமனையிலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த மருத்துவமனைகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை, அந்த மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்படவில்லை, அந்த மருத்துவமனையில் தேவையான அனைத்து இப்பொழுது முன்னேறி இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் அங்கே செய்து தரவில்லை. இதை ஒரு மாநில அரசு செய்திருக்க வேண்டும், செய்ய தவறுகிறது. பாமக விட்டு தரங்க. பொதுவாகவே கட்சி தலைவர்களுக்கு சாதாரணமாக மக்கள் புழங்குகிற இடங்களில், மக்கள் பயன்படுத்துகிற இடங்கள்ல தாங்களும் போய் அங்க நிற்பது என்பது அவர்களுடைய எண்ண ஓட்டத்தில் இல்லைங்கிற அந்த குற்றச்சாட்டு உங்கள் பதில். இல்லை, நான் வந்து ஒரு தகவல் சொல்றேன். நீங்க எல்லாரும் பார்க்கும்போது எல்லாம் பிரம்மாண்டமா தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், பூம்புகார் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி அவர்கள், அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தது அரசு மருத்துவமனையில் தான். அண்ணா கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்களை சொல்வது போன்று பாட்டாளி மக்கள் கட்சியிலும் இன்றைக்கும் அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் இருக்கிறோம். இப்படி புரிஞ்சுக்கலாம். என்னன்னா ஒரே ஒரு இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்ப மதுவிலக்கிற்கான ஒரு அடையாள உண்ணாவிரதமாக மெரினா சிலையில வந்து ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்க நீங்க திட்டமிட்டு இருந்தீங்க. அது நீங்க இறங்கி வீதிக்கு வருகிற போது அது ஒரு வகையிலான கவன ஈர்ப்பை ஏற்படுத்தும்ங்கிற திட்டமிடலை எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய சிகிச்சைக்காக ஒரு அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்தார், ஒட்டுமொத்த ஊடக கவனம் குவிந்திருக்கும். அந்த மருத்துவமனையோட நிலை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சொல்றதுங்க,
இப்போ அவர் கூட இக்கட்டான சூழ்நிலை. ஜெயலலிதா அவர்களுக்கு சிறந்த மருத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து அல்ல, அது இருந்து விட்டு போகட்டும். அவர் திருச்சியிலே சிறையிலே அடைக்கப்பட்டு கொடும் வெயிலிலே இருந்து அவர் சென்னைக்கு வருகின்ற பொழுது, சென்னையில் இருக்கின்ற பொழுது திடீரென்று மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவர் உடனடியாக அப்பல்லோ செல்கின்ற பொழுது அங்கே அவருக்கு இதய சிகிச்சை, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமைக்கு அவர் சென்றார். அப்படி இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியம், சாதாரணமான உடல்நிலை என்று சொல்லிவிட்டு நாம் செல்கிறோம் என்று சொன்னால், ஒருவேளை இதே போன்று ஏதோ ஒரு இடத்திற்கு நாம் சென்றிருந்தோம் என்று சொன்னால் பேராபத்து ஏற்பட்டிருக்கும். எனவே அந்த அடிப்படையில் தான் அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அது ஒரு சிறந்த மருத்துவம் வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த கண்ணோட்டமும் இந்த நோக்கமும் ஏன் ஜெயலலிதாவை சார்ந்திருக்கிறோம் இல்ல. இது இப்பதான், அதாவது இப்ப மிக முக்கியமானது என்னன்னா, ஒரு தனிநபருடைய விருப்பம், நான் விரும்புகிறேன் அப்பல்லோ வேண்டுமா அல்லது மலர் வேண்டுமா அல்லது விஜயா ஹாஸ்பிட்டல் வேண்டுமா என்பதை நான் விரும்புகிறேன், அது அல்ல இப்போ பிரச்சனை. அந்த பிரச்சனையே இப்போ இல்லை. அதை நோக்கி நாம் இந்த விவாதத்தை நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் என்னுடைய கருத்து, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தினுடைய சாரம்சம் என்னவென்று சொன்னால், ஒரு மாநில அரசு ஒரு தரமான அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அது இல்லை என்பதுதான் இப்பொழுது நம்முடைய குற்றச்சாட்டு. லேரன்ஸ் சார், நீங்க கேட்க வேண்டிய அடிப்படை கேள்வி, நீங்க இந்த எல்லா துறையிலுமே உங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒன்றை பெறுவதற்கான சூழலை இந்திய ஜனநாயகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த தகுதிங்கிறது பொருளாதார ரீதியான தகுதியை நீங்க மையப்படுத்திக்கலாம். அப்படி இருக்கிற போது என்னுடைய உடல்நலம் சார்ந்து நான் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போகிறேன், அரசு மருத்துவமனைக்கு போகிறவர்களுக்காகவும் நான் குரல் கொடுக்கிறேன்ங்கிற அந்த பார்வையில என்ன குறை உங்களுக்கு? அரசு மருத்துவமனைகளை குறித்த ஒரு கேள்விக்கு திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிற நபர்களை குற்றம் சுமத்துவதன் வாயிலாக எது தீர்ந்து ஆராயப்பட வேண்டுமோ அந்த பிரச்சனை நீங்க தவிர்க்கிறீங்களா? இல்ல, மதிப்பிற்குரிய ராமதாஸ் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனா அந்த குற்றச்சாட்டு அவங்க வைக்கும் போது அதற்குள்ள இருக்கிற சாராம்சம், உள்ள இருக்கக்கூடிய சொல்ல வர அது என்னன்னா, திராவிட இயக்கங்களை குற்றம் சுமத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தின் அடிப்படையில் கேட்கப்படுகிற கேள்வி. இரண்டாவது, குற்றம் சொல்லுகிறவர்கள் அந்த குற்றச்சாட்டை சொல்லுகிற தகுதி பெற்றிருக்கிறார்களா? இப்ப இவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்று மத்தியில சுகாதாரத்துறை அமைச்சராகவே இருந்தாங்க. அப்போ இவங்களுடைய நடவடிக்கை என்ன இருந்தது? ஏழை எளிய மக்களுக்காக இவங்களுடைய நலன் இருந்ததா? அந்த கேள்வி நம்ம பார்க்க வேண்டியது. நான் சொல்றேன், அதுக்கு அப்போ இல்ல, அன்றைக்கு அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அவருடைய மொத்த நடவடிக்கை எடுத்து பாருங்க. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இந்திய அரசாங்கத்தினுடைய கேள்வியே தொக்கி இருக்கிறது. அவர் என்ன பண்ணேன்னு சொன்னாரோ அதை ஏன் தமிழக அரசுகள் பயன்படுத்தல? அதான் சொல்றேன். அது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மத்திய அமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய ராஜா அவர்களின் பெருமுயற்சியால் தான் இன்றைக்கு தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த 2 எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய கிளைகள் மாதிரியான இந்த மருத்துவமனைகள் வந்திருக்கு. அதற்கு பிறகு பொறுப்பேற்ற மதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திருச்சியில் அமைய இருந்த மருத்துவமனையை அதிகபட்சமாக அவர் சேலத்துக்கு கடத்திட்டு போனார். இதை தாண்டி என்ன பெரிய மருத்துவ பங்களிப்பு மருத்துவம் சார்ந்த பங்களிப்பு வார்த்தை கொஞ்சம் பயன்படுத்தலாம். சேலம் வெளியே இல்லை, சேலத்துக்கு கொண்டு போன அந்த மருத்துவ கல்லூரி நீங்க அமைச்சீங்களா இல்லையா? அதான் கேள்வி. இல்ல அவருடைய அறிக்கையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேற்கு மாவட்ட மக்களுடைய நலன் கருதி அதை நாங்க அங்க அமைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அன்றைக்கு அவங்க எடுத்த முயற்சி தமிழகத்துல பயன்பெறக்கூடிய 2 மாநில கட்சிகள் மீது வைக்கப்பட்டிருக்கு, திமுக அதிமுக மேல. அவங்க அதை ஏன் செய்யலங்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த குற்றச்சாட்டுகள் போகல. இல்ல, நீங்க மத்திய இந்த நலத்துறை சார்ந்த அதிகாரம் இன்றைக்கு மத்தியில குவிக்கப்பட்டிருக்கு. அதுல பொறுப்புல இருந்தப்போ உலகமயமாக்கல் கொள்கைக்கு இந்த நாட்டை திறந்து விட்டது யார் அப்படின்னா மதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அரசு அதிகார பொறுப்புல இருந்தப்போ உலக வங்கியினுடைய ஏழை மக்களுக்கு தரமான சிகிச்சை வேணும்
வேணுங்கிறதுல யாருக்கு மாற்று கருத்து ஏங்க, இல்ல. 100 இன்றைக்கு கோடி நம்ம கிட்ட ரூபாய் வந்து குழந்தைகள் இந்த உலகத்தரம் என்கிற சென்னையில சொல்லாடலே இருக்கிற கூட குழந்தைகள் உலகத்தரம் மகப்பேறு மருத்துவமனை உலகத்தரம் என்கிற சொல்லாடலே இந்த கூட நிகழ்ச்சியை ஒரு நாம் விதமான நிறைவு செய்ய மாயை வேண்டிய தான். நேரத்தில் ஒரு விதமான மாயை தான். நிகழ்ச்சியை நாம் நம்முடைய நிறைவு அரசு செய்ய வேண்டிய நேரத்துக்கு மருத்துவமனைகளை வந்து தரமான நிகழ்ச்சியை நாம் மருத்துவமனைகள் நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். 100 கோடி எல்லா ரூபாய் மக்கள் நல specific-ஆ பிரச்சனைகளிலும் சொல்றோம். அரசியலை கொண்டு 2007 வந்து முன்னிறுத்துவதன் வாயிலாக ஏன் பண்ணலன்னு அந்த கேக்குறோம். மக்கள் நல நீங்க பிரச்சனைகள் திராவிட தொடர்ந்து கட்சிகளுக்காக பரிந்துரை பின்னுக்கு பண்ணி இல்ல, திராவிட கட்சிகளுக்கான பரிந்துரை பாலு இல்ல. சார், நீங்க ஏன் ஒரு பாலு சார், நடுநிலை நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டியலாம். பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். விடை தயவு கிடைக்கும். கூர்ந்து அமைதியாக இருங்க. அருணாச்சலம் சார், நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய கேள்வி. தமிழ்நாட்டிற்கு தனியார் மருத்துவமனைகளைப் போல இவர்கள் முன்வைக்கிற தனியார் மருத்துவமனைகளைப் போல உலகத்தரமான மருத்துவமனை அமைப்பது என்பது கொள்கை ரீதியாகவும் அரசுகளினுடைய செயல்பாட்டு ரீதியாகவும் சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம்தான். அது அது என்ன பொறுத்தளவில் நான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்ச இடத்துக்கே வர்றேன். இது ஒவ்வொரு துறையிலும் இது வேண்டும். இப்போ வந்து மருத்துவத்துறையில மட்டும் சுருக்க ஆமா, முடியாது. இது வெறும் மருத்துவத்துறைக்கு மட்டும் எடுக்காதீங்க. பேருந்துல போக முடியுமா? நீங்க ஓம்னி பஸ்ல 1500 ரூபாய் கொடுத்து இருக்கிறவன் போறான். இல்லாதவன் ஒரு நாளைக்கு இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு போக சொல்லுங்களேன். தமிழ்நாடோட அடுத்த முனைக்கு 14 மணி நேரம் 11 மணி நேரத்தில் பிரைவேட் பஸ் போற இடத்துக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் நடுவில் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லையும் போய் கூப்பிட்டு கூவி போற இடத்துல தமிழன் உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறான். என்ன பொறுத்தவரை தயவு செய்து அரசு மருத்துவமனைகளுக்கு அரசியல்வாதிகள் போக வேண்டாம். ஏன்னா திருப்பதிக்கு போய் பாருங்க, விஐபி சீட்ல அவன் போறப்ப இங்க கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கான் ஒரு பாமர இந்தியன். தயவு செய்து இவங்க அங்க போகவே வேண்டாம். ஓகே, அங்கேயாவது அட்லீஸ்ட் அந்த பாமர தமிழனுக்கு ஒரு நல்ல வைத்தியம் நடக்கட்டும். விஐபி வைத்தியம் அங்க நடக்க ஆரம்பிச்சு இவங்கெல்லாம் ரோட்ல வந்து படுக்க போட்டுற போறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வார்டு கட்டிட்டு நம்ம பாமர தமிழனுக்கு கிடைக்காம போயிட போகுது. ஏன்னா இப்பமே ஒரு அறுவை சிகிச்சை ஆபரேஷனுக்கு ஒரு சாதாரண பாமர தமிழன் போனா 1.5 மாசம் காத்திருக்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னால வர்றதுக்கே ஒரு கரவேட்டி போட்ட ஒரு லெட்டர் பேடு போனா தான் நடக்குது வேலை. அதனால தயவு செய்து இவங்க அங்கேயே இருக்கட்டும். என்னைக்கு அந்த மருத்துவமனைகள் வருதோ, என்னைக்கு அந்த எல்லா துறைகளிலும் அரசு அதிகாரிகள் இது என் மக்கள், இது என் இனம், இது என் நாடு என்று அரசு அதிகாரிகள் அக்கறை எடுத்தாவது இந்த திட்டத்தை மாற்றுகிறார்களோ அன்னைக்கு தான் தமிழகம் முன்னுக்கு வரும். வெறும் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல. சுருக்கமாக இந்த மாதிரியான கோரிக்கை தமிழகத்தில் நடைமுறை சாத்தியமா? கண்டிப்பா இது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்முடைய மருத்துவமனைகள் தரம் வாய்ந்தவையாக இருக்கின்றன. அதனுடைய பராமரிப்புல சில நடைமுறை சிக்கல்கள்ல அது வந்து குறைபாடுடையதா இருக்கலாம். அது வந்து மறுக்கிறதுக்கு இல்லை, அது களையப்பட வேண்டுதான். அது எல்லா தரப்பினருடைய கோரிக்கையா இருக்கு. ஆனா இந்த கோரிக்கையை ஒரு மக்கள் நலன் சார்ந்து எடுக்காம ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு அரசியல் லாபம் கருதி அவர் வைக்கும் போதுதான் அது வந்து ஒரு விவாத பொருளாகவே மாறுகிறது. அதனால இதை சொல்லுகிற போது அவர்களுக்கு அரசியல் லாபம் தான் இருக்குதே தவிர மக்கள் நலன் இல்லை. அந்த அறிக்கையில தமிழக அரசுங்கிற வார்த்தைகள் ஒருவேளை இடம்பெற்றிருக்கலாம். திராவிட கட்சிகள்ங்கிற வார்த்தை என்பது அது அரசியல் படுத்தப்பட்டிருக்குங்கிற குற்றச்சாட்டு. அதாவது ரெண்டுமே ஒண்ணுதாங்க. தமிழக அரசு 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்த தமிழக அரசு இதை செய்யவில்லை என்று சொன்னாலும் அது திராவிட கட்சிகளுக்கு தான் சென்றடையும். திராவிட கட்சிகள் என்றாலும் அது தமிழக அரசு என்ற அதாவது இந்த அறிக்கையினுடைய ஒரு நல்லெண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த அறிக்கை. ஏனென்று சொன்னால் இது நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவையாக நன்றாக இருக்கட்டும், அந்த வகையில் இப்பொழுது அதை பற்றி சிந்திப்போம் என்றுதான் கடைசியாக அந்த அறிக்கையிலே அவர் நிறைவு செய்கிறார். எனவே 2 கட்சிகளும் மோசமாகிவிட்டது, இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து, இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்பது அல்ல, சிந்திக்க வேண்டிய நேரம் என்று இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் நியூஸ் 7 தொலைக்காட்சி இதை ஒரு விவாதமாகவே இன்றைக்கு எடுத்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு நாங்கள் இதையெல்லாம் செய்தோம் என்று சொல்வதற்காக கூட அல்ல. பொதுவாக இது போன்ற மருத்துவமனைகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் வர வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவ கல்லூரி வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். சாதாரண மக்களுக்காகத்தான் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தோம். கிராமப்புற சுகாதார திட்டம் மக்கள் நலன் சார்ந்துதான் அந்த முடிவுகளை அந்த கொள்கைகளை நாம் எடுத்து நிறைவேற்றுவோம். அதே போன்று இன்றைக்கு எய்ம்ஸ் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நமது ஜிப்மர் மருத்துவமனை 1500 கோடி ரூபாய் அவருடைய காலத்தில் தான் நிதி ஒதுக்கப்பட்டு அங்கே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு பாசிட்டிவ் கமெண்டா தான் நம்ம எடுத்துக்கணும். இல்ல, தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த ஒரு கோரிக்கை ஜனநாயக தளத்தில் கேள்வியாக முன்வைக்கப்படுவதும் அது குறித்து விவாதங்களுக்கான வழி ஊடகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதும் ஒரு சரியான செயலாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சூழல் இவங்க வைக்கிற கோரிக்கை, இவங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு எப்போது நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதை வந்து தனிப்பட்ட நபர்கள் சார்ந்து வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து மத்திய அரசுடைய கொள்கை. அந்த கொள்கை பின்னால் இருக்கிற சக்தி வந்து உலக வங்கி தான். இப்போ இன்னைக்கு வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் பாட்டாளி மக்களுடைய தேர்தல் அறிக்கையும் பார்த்தா
இன்றைக்கி வந்து திமுக தேர்தல்களில் எங்கேயுமே பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் வார்த்தை இல்லை. உலக வங்கி சொல்லக்கூடிய பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனைகளை உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, இன்னைக்கு சர்வதேச தரம் வாய்ந்த மருத்துவமனைகளை உருவாக்க முடியும், அதுக்கான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க முடியும், அதுக்கு தேவை உறுதியான கொள்கை தான். ஆனால் மத்திய அரசு கடைபிடிக்கக்கூடிய கொள்கை என்பது அதற்கு நேர் எதிராக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், மாநில கட்சிகளாக இருக்கட்டும், அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், உலக வங்கி சொல்லக்கூடிய அந்த தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தியவர்களாம். இன்னும் சொல்லலாம் தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர்களாம். இந்த இந்தியா முழுவதும் கூடிய அரசு மருத்துவமனைகளோட கட்டணங்களை வசூல் செய்ய வேண்டிய கொள்கை முடிவெடுத்து அதை தீவிரமாக தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது தனிப்பட்ட முறையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் காரணம் சொல்லவில்லை, அதுக்கு காரணம் மத்திய அரசு தான். எனவே இன்றைக்கு வந்து இந்தியா முழுவதும் கூடிய சாதாரண மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கான ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து 2009 ஹெல்த்தை வந்து அடிப்படை உரிமையாக்க என்று சொல்லி சொன்னது. அதுக்காக ஒரு பில் தயாரிக்கப்பட்டது, நேஷனல் ஹெல்த் பில் 2009 என்று சொல்லி. ஆனால் அந்த மசோதா நிறைவேற்றப்படவில்லை. அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்தியாவில் சாதாரண குடிமகனுக்கு கூட தரமான இலவச சிகிச்சை கிடைச்சது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கடைக்கோடி குடிமகனுக்கும் தரமான சிகிச்சை ஒரு உலகத்தரமான மருத்துவமனையில் அமைக்கப்பட வேண்டும் என்கிற ஒற்றை வரியை தங்களது கோணங்களிலிருந்து 4 சிறப்பு விருந்தினர்களும் பல்வேறு முறை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட நால்வருக்கும் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் ஒரு கேள்வி நேரம் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.